இல்ல இன்னொரு வாதம் இவங்க தொடர்ந்து என்ன வைக்கிறாங்கன்னா, இது இதோ இனப்பிரச்சனைன்ற வார்த்தை, தமிழ் இனம் அப்படின்ற வார்த்தையை வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னொரு அபத்தம். தமிழ் இனம் என்று ஒன்று கிடையாது. தமிழ் என்பது மொழி அப்படின்றத வந்து இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். தமிழ் இனம்ன்றது வந்து எங்கேயுமே டிஃபைன் பண்ணப்படாத விஷயம். அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்படும் அபத்தவாதம். அது ஒரு தேசியத்திற்கான அடையாளங்களாக தமிழ் இனம்னு ஒண்ணு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மொழி என்பது மொழி, உலகத்தின் தொன்று தொட்ட மொழி, அவ்வளவுதான். அந்த கடற்பகுதிக்கு இன்னைக்கு வந்து அமைதியாயிருக்கு. இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு மட்டும் எத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? தொடர்கதையா தான் இருக்கும். கடற்படை இதுவரை எத்தனை சிங்கள மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டிலிருந்து டீசல், போதைப் பொருள் இந்த கடத்தல் என்றது வந்து இந்த கடற்பகுதியில வந்து மிக அதிகமாக தொடர்ந்து நடந்தது என்பது நமக்கு தெரியும். முதல்ல லத்தன் போன்றவர்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு வந்து இந்த நாட்டு உள்ள நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி கருத்து சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க அகதிகளா வந்தவங்களை இன்னும் நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு புரியணும். என்ன தமிழர்களா பிறந்த ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து எல்லா விதமான உரிமைகளையும் கொண்டாட முடியாது, எல்லா விதமான ஒப்பீனியனும் சொல்லிட்டு இருக்க முடியாது. கொள்கை ரீதியிலான இந்த நாடு வெளிநாட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு தமிழன் பேசக்கூடாது. இல்ல அவர் உலகளாவிய அரசியலை சொல்கிறார். இல்ல நீங்க இந்த ராஜ்ய ரீதியிலான ஐநா சபையில் இலங்கை அரசிற்கு எதிராக ஒரு இனப்படுகொலை செய்தது என்று ஒரு தீர்மானத்தை மத்திய அரசு கொண்டு வர தயாரா? இல்ல இது மத்திய அரசு கொண்டு வரணும்ன்ற அந்த அணுகுமுறையை நம்ம ஏத்துக்கல. இந்தியா மட்டுமே உதவி செய்ய முடியும். அப்படி உதவி செய்யும் போது அதுல வந்து பொருளாதார காரணங்கள் மிக முக்கியமான. கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒருவரை கைது செய்வதற்கோ அல்லது அந்த அமைப்பை தடை செய்வதற்கோ ஏன் மத்திய அரசு தயாராக இல்லை? பெரியாருக்கு சிலை இருக்கு, ராமருக்கு மாலை போட்ட ஆளு. அப்ப வந்து பெரியாருக்கு ஏன் இங்கெல்லாம் செலவு வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? கோட்சே தேசபக்தர் இல்லைன்னா யாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன காந்திய கொண்டு தேசபக்தரா? ஏங்க உங்களை நான் கொண்டேன்னா வந்து இந்த நாட்டு மேல எனக்கு வந்து உண்மையாவே அவர் ஒரு மாபெரும் தேசபக்தர், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருடைய செயல் வேண்டுமென்றால் ஒரு குற்றமாக இருக்கலாம். நாங்கள் இந்தியாவின் அரசியல் நகர கதைக்க எங்களுக்கு தகுதி இல்லையா? இவருக்கு வந்து முதல் தகுதியில வந்து எங்கட ஈழத்தமிழர்களை பற்றி கதைக்கிறதுக்கு ஈழத்தமிழ் அரசியல் இதன்றது. ஏனென்றா வந்து இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு என்ன முடிவென்றது, தமிழர்களுக்கு என்ன முடிவென்றது தேசிய தலைவர் பிரபாகரன் ஏற்கனவே சொல்லி போட்டார். தெரியும், ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் தனி ஈழம்தான் எங்களுக்கு ஒரு வழி என்றது வந்து ஏற்கனவே வந்து தமிழ் மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். பிஜேபி வந்து முடிவெடுக்கலாம் வந்து ஈழத்தமிழருக்கு என்ன தேவை என்றது. ஆனால் ஒரு கொலை செய்பவரை நியாயப்படுத்துவார் தேசபக்தர் என்று சொல்வது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம். ஏனென்றால் கோட்சே தேசபக்தர் என்பதாக ஒரு பொய்யை எழுதி வைத்திருக்கலாம். ஏனென்றால் அவர் தன்னை இஸ்லாமியர், தன்னை பிடிபட்ட பிறகு தான் இஸ்லாமியராக தெரிய வேண்டும் என்பதற்காக சுன்னத் செய்து கொண்டு போய் கொலை செய்தது என்பதும் உண்மை. ஆக அவர்கள் ஒரு இனப்படுகொலை செய்ய தயாராக இருந்தார்கள் என்கின்ற ஆவணங்கள் இருக்கின்றன. அது புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது. RSS இந்து மகாசபாவும் இதை மையமாக வைத்து ஒரு பெரிய கலவரத்தை நிகழ்த்தி இஸ்லாமியில் படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் இருந்தது என்பதும் கைப்பற்றப்பட்டது என்பது வரலாற்று. ஆனால் பகிரங்கமாக தேசத்தந்தையை கொலை செய்தவரை தேசபக்தன் என்று சொல்லக்கூடிய அயோக்கியத்தனம் உலகத்தில் எங்குமே நடக்காது. அது எங்குமே நடக்காது. அது இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டுமராண்டி கும்பலோடு பேசுவதற்கு என்பது எங்களுக்கு வந்து மிக மிக வருத்தமாக இருக்கிறது. இது வந்து நீங்க என்ன சொல்ற, கொலை எப்படி நியாயப்படுத்துவீங்க? கொலைகாரன் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் தேசபக்தர் இல்லையா? சுபாஷ் சந்திர போஸை பற்றிய எந்த விவரங்களையும் சொல்ல மறுக்கின்ற அரசாங்கம். ஆனால் கோட்சே தேசபக்தனாக சொல்வதற்கும் அந்த தகவலை வெளிக்கொண்டு வருவதற்கும் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறது என்றால் இது வந்து நாங்கள் நிஜமா அச்சப்படுகின்றோம். ஏனென்றால் நாளை இந்த கொலை தமிழர்களுக்கு நடக்கும் என்றால் அவரை சொன்னார், இதே இனம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. ஆக இந்த கொலை எங்களுக்கும் நடக்கலாம் என்பதை நாங்கள் நிச்சயமாக அச்சப்படுகிறோம். ஏனென்றால் 3000 இஸ்லாமியர்கள் புலிகள் கொலை செய்யப்பட்டதை பற்றி பேசினார்கள். ஆனால் 3000 இஸ்லாமியர்கள் மோடியால் கொலை செய்யப்பட்ட குஜராத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகம் மோடியை நிராகரித்து பிரதமராகுவதற்கு மோடிக்கு தகுதி இல்லை என்று தமிழக மக்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள்.